ரீல் ஸ்க்ரால் பண்ணும்போது 2-3 தடவை இந்த ஆனியன் பராத்தா என்ன ரொம்ப டெம்ப் பண்ணிடுச்சுங்க. எனக்காக ஆசையா செஞ்சா ரொம்ப டேஸ்டியா இருந்தது. வர்த்தான ரெசிபி நீங்க கூட கண்டிப்பா ட்ரை பண்ணணும். சப்பா மேட்ருங்க, செம்ம ஈஸியா செஞ்சிடலாம். வெறும் நம்ம யூஷுவல் சப்பாத்தில வெங்காயத்தை ஸ்டஃப் பண்ணி செய்யற ரெசிபி தான். ட்ரை பண்ணலாமா? ஒரு 3 வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி பவுல்ல சேர்த்துருங்க. இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கசக்குன ஓமம், ஷாஹி ஜீரா, 1 டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ், 1 டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. அம்புடுதான். இதே மாதிரி சப்பாத்தியை நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா பெருசாவே திரட்டிக்கோங்க, ஏன்னா நம்ம அதை கட் பண்ணி உருட்ட போறோம். ஸோ ஆனியன் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் எண்ணெய் இல்ல நெய் தடவிட்டு அதுக்கு மேல இந்த ஆனியன் ஸ்டஃபிங்கை தாராளமாவே வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அதே சைஸ்ல ஒரு சப்பாத்தியை செஞ்சு இழுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 துண்டா கட் பண்ணிட்டு ரோல் பண்ணிக்கணும். கவனமா எப்படி ரோல் பண்றேன்னு பாத்துக்கோங்க. சோ இந்த வெங்காய ஸ்டஃபிங்க்கு பதிலா நீங்க எந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்ல பன்னீர் ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம், இல்ல சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சோ இந்த ஸ்டஃபிங்கை நல்லா கையிலேயே அமுக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேல இந்த மாதிரி கருப்பு எள்ளும் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு திரட்டிக்கோங்க. திரட்டுறதுக்கு நம்ம எப்பவுமே லைட்டா கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணி போல அத மாதிரியே திரட்டிக்கோங்க. இது ரொம்ப மெல்லிசாலாம் திரட்ட முடியாது. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு திரட்டிட்டு நெய் ஊத்தி நல்லா முருகலா சுட்டுக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு பொறுமையா செஞ்சுக்கோங்க. மினிமம் 6 to 7 minutes ஆகும். அண்ட் இந்த சப்பாத்தி பர்டிகுலர்லி நீங்க சாஃப்டா செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா மொறு மொறுன்னு முருகலாகி வரணும். இதை தொட்டுக்கிறதுக்கு நல்ல திக்கான